அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷி மாதா 6ஆம் வார பூஜை. இன்னைக்கு நம்மளோட வீட்டில் சந்தோஷி மாதாவுக்கு பூஜை பண்ணியிருக்கேன். சந்தோஷி மாதா ஃபோட்டோ சுத்தமாக தொடச்சி அழகாக போட்டு வச்சு பூ அலங்காரம் பண்ணியிருக்கேன். கலசம் வச்சுருக்கேன். பச்சரிசியில் கலசம் வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வீட்டில் இருக்க விநாயகருக்கும் பூஜை பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியமாக சேமியா பாயசம் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் பாலில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், வெல்லம், வாழைப்பழம், தேன்லாம் போட்டு பிரசாதமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 பாகமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெல்லம், கடலை வச்சுருக்கேன். சந்தோஷி மாதாவுக்கு கலசம் வைக்கும்போது கலசத்துக்குள்ள தண்ணி, பன்னீர், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம், பூ, நாணயங்கள் எல்லாம் வச்சு தான் நம்ம கலசம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கலசத்துக்கு மேலே ப்ளவுஸ் பிட் வச்சு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். தேங்காய் உடைச்சி பூஜையை பூர்த்தி பண்ணியிருக்கேன். சந்தோஷி மாதா பூஜை எப்படி பண்ணணும்னா, நம்ம 7 வாரம், 9 வாரம், அந்த மாதிரி 16 வாரம் அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. புளிப்பு சாப்பிடக்கூடாது. சந்தோஷி மாதாவுக்கு பூஜை பண்ணும்போது, கலசம் வச்சு பூஜை பண்ணும்போது புளிப்பு சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சந்தோஷி மாதா 108 போற்றி கண்டிப்பாக சொல்லணும். சந்தோஷி மாதா விரத கதை படிக்கணும். கடைசி வாரம் நம்ம பூஜையை முடிக்கும்போது உத்தியாபனை பண்ணி நம்ம பூஜையை நிறைவு செய்யணும். நெக்ஸ்ட் வீக் நான் உத்தியாபனை பண்ணலான் இருக்கேன். 7th வீக்கு. உத்தியாபனுக்கு பூரி, சேமியா பாயசம், சுண்டல்லாம் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சி பூஜையை நிறைவு செய்வாங்க. இந்த வாரம் நம்மளோட வீட்டில் சந்தோஷி மாதா பூஜை. நன்றி, வணக்கம்.